சென்னையில் பல்வேறு இடங்களிலும் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. கிண்டி, நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், ஈக்காட்டு தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதிக வெப்பத்தின் காரணமாக அவதிப்பட்டு வந்த சென்னை வாசிகளுக்கு நேற்றிரவு பெய்த மழை வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டர்களில் 4ஆம் நாளான நேற்று 9,000க்கும் அதிகமானோர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 5:30 மணி வரை இந்த சேவைக்காக இந்த சிறப்பு கவுண்டர்கள் திறந்திருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று நள்ளிரவு 12 மணி வரை ஆன்லைனில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம் என மக்கள் தொடர்பு அதிகாரி தனலட்சுமி ரவிக்குமார் கூறினார். விழுப்புரம் அருகே அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி சென்ற அரசு பேருந்து வளவனூர் அருகே எதிரே வந்த கார் மீது மோதியது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை காவல்துறையினர் மீட்டனர். விபத்தில் படுகாயமடைந்த இருவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் போதிய பாதுகாப்பு வசதியின்றி படகு சேவை தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. படகில் பயணிப்பவர்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் அளிக்கப்படுவதில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். போட்டிங்காக இங்கே வந்தேன். போட்டிங்கில் சேஃப்டி மெஷர் ஒன்றும் தானே இல்லை. ஆனால் கவர்மெண்ட் தான் இருக்குது போட் சவாரிக்கு சேஃப்டி மெஷர் வேணும். அதை இங்கே அതൊന്നും கவனிக்கவே இல்லை. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உள்ள ஐயம்பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் 1596 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி மற்றும் கிரைண்டர்களை அமைச்சர் பூனாட்சி வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் மணச்சநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 49,000 பயணிகளுக்கு விலையில்லா பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே கிணற்றில் மூழ்கி சகோதரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். மருத்துவம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த தினகரன் மற்றும் தனுஷ் இருவரும் திமிரி அரசு பள்ளியில் படித்துள்ளனர். விடுமுறை என்பதால் விழாப்பாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற அவர்கள் அங்குள்ள கிணற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடல்களை மீட்டனர்.